வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். ஃப்ளஃபியான பூரி, அது கூட உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இன்னைக்கு 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் பிசையணும். மாவு நல்லா சாஃப்டா வர வரைக்கும் இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மேலே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து தடவி விட்டுக்கலாம். அப்போதான் மாவு காயாம இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். உருளைக்கிழங்கு மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெலிசு மெலிசா நறுக்கி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி, கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். இப்போ இதுல மெலிசா நறுக்கி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, லேசா வதங்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போ பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நாம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை இப்போ ஒரு வாட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்தவித கிராக்கும் இல்லாம உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சிடலாம்.
இப்போ மாவு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு தொட்டு உருட்டிக்கலாம். மாவு கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கலாம். அப்போதான் பூரி நல்லா உப்பி வரும். நல்லா சமமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். வாணல்ல பூரி செய்ய தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்துட்டு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல, தானாவே உப்பி வரும். ஒரு பக்கம் வெந்ததும் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பூரி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி பூரி செஞ்சு கொடுத்தா எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுத்து மாவு சேர்த்துக்கலாம். மாவு தானாவே உப்பி வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு லேசா அழுத்தி விட்டுக்குங்க. அப்போ பூரி நல்லா உப்பி வரும். இப்போ பரட்டி விட்டு அடுத்த பக்கம் வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஃப்ளஃபியான பூரி ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.